அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. தமிழ்நாட்டின் தாகூர் யார்? தமிழ்நாட்டின் தாகூர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி வாணிதாசன். தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாசன். 2வது வினா. தமக்கென முயலா நோன்றாள் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றாள் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி புறநானூறு. 3வது வினா. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. 4வது வினா. வளையல் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வளையல் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காரணப்பெயர். வளையல் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு காரணப்பெயர். 5வது வினா. மருள் நீக்கியாரை நாவுக்கரசர் என அழைத்தவர் யார்? மருள் நீக்கியாரை நாவுக்கரசர் என அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இறைவன். மருள் நீக்கியாரை நாவுக்கரசர் என அழைத்தவர் இறைவன். 6வது வினா. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். 7வது வினா. புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார்? புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி ந. பிச்சமூர்த்தி. 8வது வினா. கூடல் நாயகன் என தம்மை கூறிக்கொண்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கூடல் நாயகன் என தம்மை கூறிக்கொண்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குலசேகர ஆழ்வார். கூடல் நாயகன் குலசேகர ஆழ்வார். 9வது வினா. காவடி சிந்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 24. காவடி சிந்தில் மொத்தம் 24 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. 10வது வினா. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் இரா இளங்குமரனார். 11வது வினா. உயிர் அழிய காரணமாக திருமூலர் கூறுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உடம்பின் அழிவு. உயிர் அழிய காரணமாக திருமூலர் கூறுவது உடம்பின் அழிவு. 12வது வினா. உமர் கய்யம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார்? உமர் கய்யம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 13வது வினா. இறைவன் யாருக்காக கூலி ஆளாக சென்றான்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி வந்தி. இறைவன் வந்திக்காக கூலி ஆளாக சென்றான். 14வது வினா. திருவெம்பாவை இயற்றியவர் யார்? திருவெம்பாவை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மாணிக்கவாசகர். திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். 15வது வினா. திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அயோத்திதாசர். திராவிட மகாஜன சங்கம் அயோத்திதாசர். 16வது வினா. சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தூது. சந்து இலக்கியம் தூது. 17வது வினா. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பல்லு. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு. 18வது வினா. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம். 19வது வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை. ராவண காவியம் புலவர் குழந்தை. 20வது வினா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். 21வது வினா சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்? சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தமிழழகனார். சந்த கவிமணி தமிழழகனார். 22வது வினா அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒரு முக்கியமான வினா. அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 3வது வினா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் யார்? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 24வது வினா கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ந முத்துசாமி. கலைஞாயிறு ந முத்துசாமி. 25வது வினா ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கூப்ப ராஜகோபாலன். 26வது வினா பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதி. 27வது வினா ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் எவை? ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் எவை? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ வெளிச்சம் மற்றும் நுண்கலை. 28வது வினா எட்டாம் தீர்த்தங்கரர் யார்? எட்டாம் தீர்த்தங்கரர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சந்திரபிரபா. எட்டாம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபா. 29வது வினா பாருங்க உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வள்ளுவர். 30வது வினா தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி பனை. 31வது வினா நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார்? நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராணி மங்கம்மாள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். 32வது வினா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினராம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினராம் எங்கள் தாய். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். 33வது வினா வேலுநாச்சியாருடன் ஆங்கிலேயர் எதிர்த்து போர் புரிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள். 34வது வினா அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பொருட்பெயர். அவன் பொன்னன் என்பது பொருட்பெயர். 35வது வினா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆலங்குடி சோமு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று பாடியவர் ஆலங்குடி சோமு. 36வது வினா நன்று என்பதன் இலக்கண குறிப்பு தருக. நன்று என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. 37வது வினா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்னை தெரசா. 38வது வினா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி க சச்சிதானந்தன்.
39வது வினா சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பனு அகமது மரைக்காயர். சின்னச்சீரா பனு அகமது மரைக்காயர். 40வது வினா வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர். 41வது வினா தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் டி 18. தமிழ் மெய்யெழுத்துக்கள் 18. 42வது வினா பதம் எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா. பதம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். பதம் 2 வகைப்படும். 43வது வினா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி புறநானூறு. 44வது வினா தமிழன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பது எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45வது வினா வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 46வது வினா கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். 47வது வினா தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். 48வது வினா சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். 49வது வினா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கே.எம். பாலசுப்ரமணியம். கடைசி வினா மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கூறியவர் திருவள்ளுவர். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வடியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்.